வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கேப்பா ரொம்ப நாள் ஆளை காணோம். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. வாங்க, இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. அடுத்தது எங்கே போகலான்னு சொல்லி எல்லாம் ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் எல்லாம் பிளான் போட்டுட்ருப்பாங்க. நிறைய ஸ்பாட் இருக்குது, ஜாலியாக சுற்றுறக்கு. நம்ம சரி ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துலேயே சரவணம்பட்டி இருக்குது. அந்த சரவணம்பட்டியில் கரட்டுமேடு முருகர் கோயில். இந்த கோயில் சின்ன ஒரு மலை தான், மலைக்கு மேலே முருகர் இருக்கிறாரு. இந்த கோயில் நல்ல ஒரு பிரபலமான கோயில். அருணகிரிநாதர் 14ஆம் நூற்றாண்டுலேயே திருப்புகழில் இந்த கோயிலில் பாடியிருக்கார். அவ்வளவு பிரசித்தியான ஒரு ஸ்தலம். தாராளமாக இங்கே ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம், அடுத்த சந்ததியோடு போயிட்டு வரலாம். இது சின்ன மலை தான், படிக்கட்டெல்லாம் நிறையா இல்லை, ஈஸியாக ஏறிக்கலாம். 150 படிக்கட்டு தான் இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே ஈஸியாக ஏறிக்கலாம். 5 படிக்கட்டு ஒரு லேண்டிங்கு, அந்த மாதிரி தான் மெத்தடில் தான் இருக்குது. இந்த மலைக்கு மேலே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரிசி அந்த மாதிரி எல்லாம் அணிலுக்கு மயிலுக்கெல்லாம் உணவு வச்சுட்டு அப்படியே போகிறாங்க. அதுவும் நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போனால் நல்லது தான். வாங்க இந்த கோயிலோட சிறப்பை பார்ப்போம். இந்த கோயில் அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில். மெயினாக இப்போ நம்ம இங்கே மலைக்கு மேலே பார்த்தோன்னா அந்த கோயம்புத்தூர் சிட்டியே ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இப்போது கவரேஜ் பண்ணியிருக்கு. அது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸு, காலேஜு, எவ்வளவு பில்டிங் ஆகிருக்கு. அங்கே மேலே போய் பார்த்தா தான் தெரியுது, அவ்வளவு நெருக்கமாக இருக்குது. அவ்வளவு பேர் மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு கோயம்புத்தூரில். அதை மேலே போனால் பார்க்குறக்கு நல்லா இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அது ஒரு ஸ்னாப்பு. அடுத்தது நம்ம மலை ஏறி அப்படியே மேலே போகிறோம். மேலே போனோம்னா மேலே ஒரு விநாயகர் சுயம்பாக இருக்குது. அதாவது தானாக உருவான ஒரு கல்லிலேயே உருவான ஒரு விநாயகர். அது நல்லா பார்க்குறக்கு நல்லா கம்பீரமாக பெருசாக இருக்குது. அது ஒரு சிறப்பம்சம் இருக்குது கோயிலில். அடுத்தது நம்ம முருகர் கோயில். இந்த முருகர், இங்கே இருக்கிற முருகரை நம்ம மருதாசல கடவுள், அதே மாதிரி குமார கடவுள்ன்ட்டு முருகருக்கு பேர். இங்கே இருக்கிற முருகரோட பேர். நம்ம குடும்பத்தோடு போய் நம்ம என்ன வேண்டுனாலும் உடனடியாக அது நடக்குது. மெயினாக இப்போ கல்யாணம் ஆகிட்டு குழந்தை வரம் கேட்டு போகிறவங்களுக்கு இம்மிடியேட்டாக குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்தது நம்ம உடல் நலம், திருமண வாழ்க்கை, கல்வி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வேண்டும்னா பழிக்கும். அதனால் கண்டிப்பாக குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம கோவை பக்கத்துலேயே இருக்குது. நம்ம எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போயிருப்போம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பழனி மலை இருக்குது, மருதமலை இருக்குது, அப்புறம் ஓதிமலை. இந்த மாதிரி முருகருக்கு எங்கெங்கெல்லாம் மலை இருக்குது அங்கெல்லாம் முருகர் மேலே இருப்பார். மலை இருக்கிற இடத்துல முருகர் இருப்பார். அதனால் நம்ம அங்கே போய் நமக்கும் நம்ம சந்ததியனுக்கு வேண்டி நம்ம குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி கண்டிப்பாக குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. உண்மையிலே இது ஒரு சிறப்பான கோயில். எல்லா இடத்துக்கு போகிறோம். அதே மாதிரி ஒரு கோயிலுக்குன்னு ஒரு பிளான் போட்டு அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி போங்க. அப்போ தான் நம்ம அடுத்த சந்ததியினருக்கு இப்படியெல்லாம் நம்ம வரலாறு இருக்குதுங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கணும். அதை நம்ம ஒவ்வொன்றும் கூட்டிகிட்டு போய் காமிக்கும்போது தான் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இங்கே மூலவர் உண்மையிலே அருமையாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலவர். தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணுறாங்க, பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அர்ச்சனை பண்ணுறாங்க. மூலவர், உற்சவர் எல்லாமே கோயில் இருக்குது. அது உண்மையிலே மற்ற கோயில் மாதிரிலாம் இல்லை. தமிழில் அர்ச்சனை பண்ணுறது நமக்கு அர்ச்சனை கேட்கும்போது, மந்திரத்தை கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு சிறப்பு இருக்குது இங்கே கோயிலில். வாங்க, கண்டிப்பாக ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதே நடக்கட்டும்னு முருகனை சேர்த்து வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.